சரியான மண். அதுதான் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃபோட்டோ. எல்லாருமே டர்க்கி அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பலூன் பறக்கிறது தான் வந்து போடுவாங்க. ஹலோ கைஸ், இஸ் இஸ் ஷெரியன். வெல்கம் பேக் டு த சேனல். அண்டு இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்கோம்னா இஸ்தான்புல்லில் தான் இருக்கும், டர்க்கியுடைய இஸ்தான்புல்லில். அண்டு இன்றைக்கி நம்ம இஸ்தான்புல்லேருந்து எங்கே போக போகிறோம்னு வந்து கெப்படோக்கியா அப்படின்ற அந்த இடத்துக்கு போக போகிறோம். கெப்படோக்கியா எதிராக அப்படின்னு கேட்டிங்கன்னா இஸ்தான்புல்லில் அந்த ரொம்ப ஃபேமஸ் அந்த பலூன்லாம் பறந்துகிட்டே இருக்கும் பார்த்தீங்களா பேக்ரவுண்டில். ஸோ அந்த ஒரு லொக்கேஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து கெப்படோக்கியா. இங்கேருந்து வந்து 750 கிலோமீட்டரு. ஹைவே வழியாக போனோன்னா 7 மணி நேரம். ஊருக்குள்ளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஊருக்குள்ளெல்லாம் பூந்து போனோன்னா வந்து கிட்டத்தட்ட 10 மணி நேரம் கிட்ட ஆகும். அண்ட் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இங்கேருந்து எக்ஸிட் ஆகும்போது செம்ம டிராஃபிக். கரெக்டாக பீக் ஹவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிளம்புறோம். 7:30 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகி 9:30 மணி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பீக் ஹவர்ஸு. ஸோ பீக் ஹவர்ஸில் நம்ம கிளம்புறோம். அதனால் வந்து பார்த்துக்கலாம் என்ன நடக்குதோ. செம்ம டிராஃபிக்காக இருக்க போகுது, அவ்வளோதான், வேறு எதுவும் பெருசாக வந்து கிடையாது. அண்டு இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு நம்ம சிட்டியை விட்டு எக்ஸிட் ஆகிற வரைக்குமே வந்து ஹைவே ரூட் தான் போட போகிறேன். ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி போனதுக்கப்புறமா வந்து நம்மளுக்கு எப்போ தோணுதோ, எப்போ வந்து ஹைவே கைண்ட் ஆஃப் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும், அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா வந்து டக்குன்னு ஷிஃப்ட் அடித்து நம்ம நார்மல் ரூட் வந்து பார்த்திங்கன்னா வந்து போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா ஹைவே நல்லா இருந்ததுன்னா கூட அப்படியே ஹைவே வழியாக போயிடலாம். ஸோ துருக்கியுடைய கேபிட்டலான அங்காரா வழியாக அவுட்டர் வழியாக போய் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து கெப்படோக்கியா ரீச் ஆக போகிறோம். கெப்படோக்கியா போல் உர்குப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹோட்டல் ரூம் புக் பண்ணியிருக்கோம். நேற்றே புக் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து Booking.com எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்யலாம் அந்த ஊரில் எல்லாமே. ஸோ வேறு ஒரு அகோடா அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ நிறைய அதர் வெப்சைட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் போய்ட்டு ரூம் புக் பண்ணேன். பட் எனிவே ஃபைனலாக ரூம் வந்து பார்த்திங்கன்னா வந்து புக் பண்ணியாச்சு. லெட்ஸ் ஸ்டார்ட் த ரைட். ஓகே மக்களே, ரொம்ப நாள் கழிச்சு இந்த ரைடிங் ஜாக்கெட் போட்டிருக்கேன். அந்த ஜாக்கெட் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வச்சு பேக் பண்ணிவிட்டு, எனக்கு ஆக்சுவலாக இந்த வந்து லக்கேஜ் சிஸ்டமே வந்து பார்த்திங்கன்னா வந்து எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல. இந்த பேக்கெல்லாம் கீழே வச்சு ஒரு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மேலே தான் எனக்கு ஏதோ ஒரு மாதிரி வந்து ஒரு மாதிரி ஓசிடி இருக்குது எனக்கு. ஆமாங்கோ, வெரி டஃபஸ்ட் ஸ்பாட் பார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, தாரா வந்து நம்ம வந்து ஃபியூல் போட வேண்டிய தேவையில்லை இப்போதைக்கு. ஓம் நம சிவாய. ஸோ 733 கிலோமீட்டர் காட்டுது. 7 மணி நேரம் 7.5 மணி நேரம் காட்டுது. ஆக்சுவலாக 7 மணி நேரம் தான் காமிச்சிட்டு இருந்தது. பட் ஆனால் என்னடா எதாவது நாற்றடிக்குது. பூனைங்க தான் காசு இங்கெல்லாம் அதிகம். டாக்ஸை நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெருசாக பார்க்க முடியாது இந்த ஏரியாவில். நம்ம பின்னாடி இருக்குது பார்த்தீங்கன்னா, அதான் நம்ம ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல் பெஸ்ட் இஸ்தான்புல் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ இந்த சைடெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹில் ஏரியாஸ் மாதிரி. ஃப்ரண்ட் வீலில் லைட்டாக காற்று கம்மியாக இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. பரவாயில்ல, நம்ம போகிற வழியில் எங்கே அடிச்சுப்போம். கரெக்டாக பீக் ஹவர்ஸில் கிளம்புற போகிறா. சரி, உனக்கு இருக்கிற மன தைரியம் இருக்குது. அது வந்து இந்த மாதிரி இஸ்தான்புல் மாதிரி வந்து ஒரு மேஜரான ஒரு சிட்டியில் வேலை டிராஃபிக்கு பேர் போட ஒரு ஊர். நான் கரெக்டாக பீக் டைமில் கிளம்பியிருக்கேன். டைம் வந்து பார்த்திங்கன்னா 7:10 ஆகுது இப்போது. அண்டு மதியானம் 2:30 மணிக்கு நம்ம ரீச் ஆயிடுவோம்னு சொல்லுது. பட் எப்படி இருந்தாலும் வந்து ஈவினிங் 6 மணிக்கிட்ட ஆயிரும். ஏன்னா நம்ம கொஞ்சம் இந்த சிட்டியை இஸ்தான்புல் சிட்டியை விட்டு எக்ஸிட் ஆகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறமா நம்ம இந்த ஹைவே எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து க்ளோஸ் பண்ணி விட்றலாம் கூகுள் மேப்ஸில். இங்கே வந்து ஆக்சுவலாக வந்து டனல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஏஷியா சைட்லேருந்து யூரோப் சைட்லேருந்து நம்ம ஏஷியா சைடு போகிறதுக்கு டனல், பிரிட்ஜ், அதுக்கப்புறம் ஃபெரிஸு. இப்போ வந்து நம்ம ஆக்சுவலாக டனல் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். நானும் கூகுளெல்லாம் சர்ச் பண்ணி பார்த்தேன். ஸோ டனலுக்கு வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பே பண்ணிவிட்டு நம்ம வந்து எக்ஸிட் ஆகிடலாம். பட் பிரிட்ஜ் வழியாக போனோன்னா வந்து ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் ரிவ்யூஸ் போட்டிருக்காங்க. நம்ம மோட்டர் சைக்கிளிஸ்ட் எல்லாருமே முடிஞ்சால் ரொம்ப இயர்லி மார்னிங் ஸ்டார்ட் ஆயிருங்க. அப்படிலாம் வந்து ஒரு 9:30 மணி 10 மணிக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க. பட் எனக்கு என்னென்னா வந்து ரூமில் காலங்காலத்தில் நான் ஏஞ்சிட்டேன், 6 மணிக்கெலாம் ஏஞ்சிட்டேன். அவ்ரஷியா டுனிலி, அதாவது அவ்ரஷியா டனல் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏஷியா சைட்லேருந்து யூரோப் சைட்லேருந்து ஏஷியா சைடுக்கு வந்து போகக்கூடிய டனல். ஃபைனலி வந்து நம்ம ஏஷியன் பார்டரு ஏஷியன் கான்டினென்ட்டுக்குள்ளே காலை வைக்க போகிற போதே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஆக்சுவலாக. அப்பா, இதில் வந்து பைக்ஸ் போகலான்னு தான் நினைக்கிறேன். நாட் ஷுர். பிடிச்சாங்கன்னா ஃபைன் போடுவாங்க கண்டிப்பாக. இவங்களாம் வந்து நம்மளை இந்த கண்ட்ரிலலாம் ஃபைன் போகிறதுக்காகவே தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து வச்சுருக்காங்க எல்லாமே.
இப்போ இந்த ரைடிங் ஜாக்கெட் செம்ம ஒரு ஹெவியாக இருக்குது, வெயிட்டாக இருக்குது ரொம்ப. அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர் பெயின் வர ஆரம்பிச்சிது நம்ம லாங்காக ஓட்டும்போது. நான் ஓகே மக்களே, HGSன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, இதுதான் வந்து டோல் ரோடு. இது எல்லாமே வந்து நம்ம ஒரு 1 வீக் டைம் ஆஃப் 1 வீக்குள்ளே நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து பே பண்ணிடணும். நம்ம ரைட் சைடில் பார்த்திங்கன்னா வந்து மர்மரா கடல். ஸோ இப்போ வந்து நம்மளை வந்து இதெல்லாம் ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. இன்னொன்று வந்து ஒரு சின்ன ஒரு ட்ரிக்கு ஒரு கண்டுபிடிச்சிருக்கேன் எங்கள் டர்க்கியில். ஒரு பைக்கர் வந்து பார்த்திங்கன்னா வந்து போட்டிருந்தார் தட் டர்க்கியில் வந்து 2 வீலர்ஸ்க்கு பெருசாக வந்து ஃபைன் அமௌண்ட்ஸ் உள்ளாது. ஏன்னா வந்து மோஸ்ட் ஆஃப் த கேமராஸ் வந்து ஃப்ரண்ட் ஃபேஸிங்கில் இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து நம்மளுக்கு நம்பர் பிளேட் இல்லாதனால நம்மளுக்கு வந்து பெருசாக ஃபைன் உள்ளாது அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஆஹா, டனல் பாருங்கள், 40 மினிட்ஸ்ன்னு போட்டிருக்காங்க இந்த டனலை வந்து நம்ம கிராஸ் பண்ணுறதுக்கு. இப்போ டனல் சூப்பராக இருக்குது. ஸோ நம்மளை வந்து நம்பர் பிளேட் கேட்ச் பண்ணாது. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபைனு டோல்ஸு அதெல்லாம் வந்து பெருசாக வராது. பட் ரியரில் எங்கெங்கெல்லாம் கேமரா இருக்கோ அங்கெல்லாம் வரும். போலீஸ்காரங்க ஃபைன் போட்டாங்கன்னா வந்து அந்த ஃபைன்ஸ்லாம் வரும். மற்றபடி வந்து வேறு எந்த விதமான ஃபைன்ஸும் வராது. அதுக்கு மட்டும் வந்து பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாரு. ஓகே, இது தெரியாமல் அப்போ வந்து முதல் நாள் வந்து பயந்துக்கிட்டே வந்தோம் மேடா இங்கே வரும்போது அப்படின்னு நினச்சேன். அண்ட் ஓகே கைஸ், நம்ம இப்போ வந்து கடலுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். அதை பாருங்கள், நம்மளுக்கு மேலே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வந்து கடல். மேப்பில் பாருங்கள் தெரியுதா க்ளீனாக, வேறு லெவலில். ஓகே, நம்ம வந்து ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் பண்ணுறோம் யூரோப்லேருந்து ஏசியாவுக்கு. ஃபெரியில் தான் போகலான்னு நினச்சேன். பட் அதான் வந்து ஃபெரி புக் பண்ணி அது வந்து அது அவங்களுடைய டைமிங்னு ஒன்று இருக்கும். அந்த டைமிங்லாம் வச்சு வந்து பார்த்திங்கன்னா வந்து போகிறதுக்குள்ளே கடுப்பாயிடும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபெரி புக் பண்ணல. எல்லாம் எடுத்துட்டேன் நான் அதை மட்டும் ஒரு வாட்டி பார்த்துக்கிறேன். ஓகே, ஃபைல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன். ஓகே தான், எல்லாத்தையும் எடுத்தாச்சு. நம்ம ரூம்லேயே பார்த்துருக்கோம், அப்படியே வந்து வந்துட்டேன். ஸோ வெல்கம் டு ஏஷியா சைடு ஆஃப் இஸ்தான்புல், டர்க்கி. வெல்கம் டு ஏஷியா சைடு ஆஃப் டர்க்கி. அண்டு எதிர்வேயில் வந்து மூஞ்சிலே சுரியில் அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஹைவே பேர் வந்து D100. ஓகே கைஸ், இதுதான் வந்து இஸ்தான்புல்லுடைய மெயினான புது சிட்டி சென்டரு, டவுன் டவுன்னு சொல்லலாம். எப்படி இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குது ஆக்சுவலாக. வித்தவுட் எனி டவுட் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த ஒரு ஹை ரைஸ் பில்டிங்ஸ் எல்லாமே. அந்த ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து சூப்பராக இருக்குது பார்க்கும்போது. அதுவும் அந்த ஒரு மஸ்ஜித் ஒன்று இருக்குது. அந்த மஸ்ஜித்தோடு சேர்த்து பார்க்கும்போது அல்டிமேட்டாக இருக்குது. Perks of having a 2-wheeler in Istanbul இதுதான். திஸ் இஸ் லீகல். இது வந்து இல்லீகல் கிடையாது, இது வந்து ரொம்பவே லீகல், வெரி மச் லீகல். இதெல்லாம் இதான் ஒன்று, சில இடத்துல வந்து இந்த ரூட்டையும் இந்த இடத்தையும் வந்து பிளாக் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ தான் வந்து கொஞ்சம் கடுப்பாகும், மற்றபடி ஆல் குட். இந்த டோல் வந்து 255. ₹500 இந்த டோலு. வேலை நம்ம ஆன்லைனில் பண்ணலான்னு பார்த்தா அவங்க காசாக வாங்கிட்டாங்க. தேங்க்யூ. நான் கூட ஆன்லைனில் தான் பண்ணும் போல இருக்கு அப்படின்னு நினச்சேன். நல்லது தான் அதுவும், இங்கே காசாக வாங்கிடுறாரு. ஓகே கைஸ், அவாய்ட் டோல்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 70 கிலோமீட்டர்ஸ் நம்ம காட்டுது. 4:34 ரீச் ஆகும்னு சொல்லிட்டு 8.5 மணி நேரம். 6 மணி நேரத்துலேருந்து அப்படியே 8.5 மணி நேரம் ஆயிடுச்சு. 2.5 மணி நேரம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. பட் இட்ஸ் ஓகே. இந்த மாதிரி ஒரு போரிங்கான ஒரு ரோட்டில் ஓட்டுறதுக்கு நம்ம சூப்பராக ஜாலியாக எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து கூட ஓட்டிகிட்டு போகலாம். வந்திருக்கும் என்னென்னா வந்து
ரூட் மறுபடியும் நான் இப்படி போட்டாலும் எப்படி போட்டாலும் வந்து அது அங்காரா பக்கமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து திரும்ப திரும்ப இதுவாகிட்டே இருக்குது. ஸோ அதனால் ஐ ஹாவ் டு ஃபிகர் அவுட் எந்த ரூட் வழியாக போகணும், எப்படி இருக்க போகுது ரோடு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக கெப்படோசியாவுக்கு அப்புறமா வந்து வரக்கூடிய ரூட் எல்லாமே வந்து பயங்கரமாக இருக்கும். பட்டு இங்கேருந்து கெப்படோசியா போகிறதுக்கு என்ன கதைன்னு பார்க்கணும். அதுதான் கொஞ்சம் தகவலி. அண்ட் அதுதான் வந்து கைண்ட் ஆஃப் வந்து போரிங்கான ஹைவே தான் இருக்கும் போல இருக்குது. பார்ப்போம் இருங்க. ஏன்னா இந்த ரோடை பாருங்களேன், இந்த ரோடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 8 மணி நேரம் காட்டுது இந்த ரோட்டில். நான் இத்தனைக்கும் இதை பாருங்கள், அவாய்ட் டோல்ஸு அவாய்ட் ஹைவேஸ்லாம் கொடுத்துட்டேன். ஸோ இப்படி ஒரு ரூட் ஒன்று போதா. ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா துருக்கியில் நான் கரெக்டாக சென்டரில் இருக்குது கெப்படோசியான்ற இடம். ஸோ இது அங்காரான்றது இது கேபிட்டல் சிட்டி. இதுக்கும் பக்கத்துலேயே தான் போகுது இது, ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ரோடு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், இதுவும் அதே டைம் தான் காட்டுது நமக்கு. வேஸ்ட் பண்ணிட்டோம் நம்ம இது உள்ளே வந்து. ஐயோ கடவுளே, நான் கூட வந்து பயங்கரமான ஒரு ரோடை எடுத்துகிட்டு போக போகுது நம்மளை அப்படின்னு நினச்சேன். நோ டோல்ஸு நோ இதுன்னு கொடுத்தா. பட்டு அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து சிட்டிக்குள்ளே இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சிட்டிக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து போய் போகுது. கைண்ட் ஆஃப் அதுக்கு நம்ம டோலே பே பண்ணிட்டு போயிடலாம்டா அப்படின்ற மாதிரி இருக்குது சுச்சுவேஷன். இப்போது மியூசிக் ஹார்ன், போரிங்கான ஹைவேல போகிறோம். அதனால் மியூசிக்கை போட்டோம்னா அப்படியே க்ரூஸ் கண்ட்ரோலில் போட்டு விட்டோம்னா அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். நான் வந்து இந்த ரைடு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டர்க்கியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏகப்பட்ட பிளான்ஸ் போட்டு வச்சிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 25 30 நாள் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரூட் பிளான்லாம் போட்டு வச்சிருந்தேன். பயங்கரமாக இந்த ரோடு போகிறோம், அந்த ஆஃப் ரோடு பண்ண போகிறோம், இதை பண்ண போகிறோம், அதை பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு கரும்பு பிடிச்ச இந்த சைனா விசாவால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொதப்பிடுச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பேக் டு த ஹைவே HGS டோல் ரோடு. அண்டு 314 கிலோமீட்டர் ஒரே ஸ்ட்ரைட் ரோடாக அப்படியே இதை பாருங்க. இப்படி ஒரு க்ரூஸ் கண்ட்ரோலில் இப்படி அமைக்க விட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நீயே ஆட்டோமேட்டிக் மோடில் நான் எங்கே உன்னை ஓட்டுறேன், நீ தான் என்னை உட்கார வச்சுன்னு ஓட்டுறன்ற மாரி இருக்கும். இங்கே பாருங்க கைஸ், இந்த ட்ரக்கா வாட் தி ஹெல். அங்காரா சிட்டி என்ட்ரன்ஸ், இது கேபிட்டலுடைய என்ட்ரன்ஸு எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள் அந்த ட்ரக்கு. இது வரைக்கும் நம்ம பார்த்ததுலேயே வந்து மான்ஸ்டர். அது டோல் ரோட்லேருந்து எக்ஸிட் ஆயாச்சு. எப்பா வெறுப்பாயிருச்சு. ஆனால் அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் வந்து அந்த ஐசிஐசிஐ பேங்க்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணாங்க. பட்டு சார் உங்கள் லோன்லாம் இன்னும் வந்து எதுவுமே அமௌண்ட்டு போவே இல்லை சார் அப்படின்னு. இது வரைக்கும் ஒரு நாள் கூட வந்து பார்த்தீங்கன்னா லோன் ஸ்கிப் ஆனதே கிடையாது வந்து. பட்டு அக்கௌண்ட்டில் காசு இருக்குது, ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க அக்கௌண்ட்டை. கிட்டத்தட்ட 10 நாள் ஆகுது மெயில் பண்ணி. எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேர் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு முக்கால்வாசி பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து ஃபீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்களும் அவங்க பேங்க்லேருந்து தான் லோனும் எடுத்திருக்கேன். அவங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து லோன் கிரெடிட் பண்ண மாட்டேன்னு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்கன்னா ஐயோ இன்னும் தலைவலியோ இது. அண்ட் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்து ஒரு சால்ட்டு லேக்கு நம்ம பொலிவியாவில் போனோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து பெரிய ஒரு சால்ட்டு ஃப்ளாட் ஒன்று இருக்குது. ஸோ அப்படியே அதை பார்த்த உடனே எப்படா ஹைவே விட்டு எக்ஸிட் ஆக விடுவீங்கன்ற மாதிரி எக்ஸிட் ஆகி ஓடி வந்துட்டேன் நான். லென்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது சால்ட் ஃப்ளாட்டு வெள்ளையா. ஆனால் உள்ளே கண்டிப்பாக வந்து நம்மளை வந்து இங்கெல்லாம் ரைட் பண்ண விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது உள்ளே இறங்க விட்டாலுமே நம்மளால் இறங்க முடியாது. ஏன்னா வந்து செம்ம ஈரமாக இருக்குது போல இருக்குது. உள்ளே வந்து கார்லாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. வாங்க நான் போக ட்ரை பண்ணுவோம். வெஹிக்கிள்ஸ் அதிகமாக வருது. இது உள்ளே இருக்கணும்னா நான் மாட்டிப்பேன். நான் மாட்ட போகிறேன். ஏதோ ஒன்று போட்டிருக்காங்க இங்கே. சரியான மண்.
செம்ம மண்ணாக இருக்குது கைஸுங்க. காரை அப்படியே இப்படி போயிட்டு இருக்கலாம். வர டாக்ஸி நேரம் ஆஃப் பண்ணல. பா உள்ளெல்லாம் இறக்க போகிறதில்ல, ஏன்னா வந்து செம்ம ரிஸ்க்கு உள்ளே இறக்கணுன்னா. இதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஆடிக்கிட்டே வருது தாரா. ஃபுல்லாக மாட்டிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம வண்டி வெயிட்டுக்கும் அதுக்கும் காலியாகிடும். அப்பா இது அப்படியே வந்து ஃபுல்லாக சாஃப்ட் மண்ணாக இருக்குது கைஸ். இது அப்படியே ஸ்லைட் ஆகினே போகுது தாரா. பாருங்க, டுர்னா வந்து ஸ்டாப்னு அர்த்தம். ஓகே கைஸ், இதுதான் வந்து கப்படோக்கியாவான்னு நினைக்கிறேன். அங்கே போர்டு போட்டிருந்தது. இது நெவ்ஷகீர். ஓகே, இது வந்து நெவ்ஷகீர் அப்படின்னு சொல்லிட்டு கப்படோக்கியாவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஊர். இது கப்படோக்கியான்றது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு. அதை சுற்றி இருக்கக்கூடிய ஊருக்கு வந்து நிறையா. அதில் வந்து இது வந்து ஒரு ஊர். நம்ம போகிறது வந்து பார்த்தீங்கன்னா உர்குப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊருக்கு தான் நம்ம போகிறோம். இன்னும் வந்து ஒரு 25 கிலோமீட்டர் இருக்குது. 28 டிகிரிஸ் தான். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி குடிச்சிட்டே தான் இருக்கேன். செம்மையாக டீஹைட்ரேட் ஆகிடுது. வெதர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வறண்டு போயிடுச்சு எனக்கு செம்மையாக. அதனாலே அப்படியே ஃபுல்லாக சுத்தமாக வந்து வ்ளாக் பண்ணுறதுக்கே தெம்பு இல்லாமல் அப்படியே போயிட்டுருந்தேன் பொறுமையாக. அதை பாருங்கள், மண் புயல். அது மண் புயல் இல்லை, லாரி மண்ணை வந்து கலப்பி விட்டு போயிட்டுருக்கு. வந்துட்டோம். ரைட் சைட்லலாம் பாருங்கள், மவுண்டெயின்ஸ்லாம். இங்கே வந்து நிறைய இந்த டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் இருக்கும். நம்ம ஆணுறுப்பு இருக்குது பார்த்தீங்களா, ஆணுறுப்பு இருக்க மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே இருக்க மவுண்டெயின்ஸுடைய ஷேப்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம நாளைக்கு போயிட்டு பார்க்க போகிறோம். அண்டு இங்கேருந்து ஒரு பீக் ஒன்று தெரியுது, ஒரு மவுண்டைன் பீக்கு. ஃபுல்லாக ஸ்னோவோட பயங்கரமாக. ஆனால் இங்கே வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு. அங்கே ஸ்ட்ரெயிட் அப்பா கைஸ் செமையாக இருக்குது கைஸுங்க. வரோம் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் டே இருக்குது நமக்கு. பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம். பாருங்க மேப்பில் டெரைன் பாருங்கள் எப்படி தெரியுதுன்னு. ஃபைனலி வந்து சேர்ந்துட்டோம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஈவினிங் 4 மணி ஆகுது. காலைல 7 மணிக்கு ஆரம்பிச்சது ரைடு, ஈவினிங் 4 மணி இன்னைக்கு. பாருங்க, இந்த மாதிரி வந்து நிறைய ட்ராக்ஸ் இருக்குது. எல்லாத்துலேயுமே வந்து நம்ம மாஸ் காட்ட போகிறோம் ஜாலியாக. அடுத்த வீடியோ மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. இங்கே எத்தனை மணிக்கு அந்த பலூன்லாம் வந்து பறக்கும்னு சொல்லிட்டு தெரியல, அதை வேறு பார்க்கணும். ஏன்னா அதுதான் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃபோட்டோ. எல்லாருமே டர்க்கி அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பலூன் பறக்கிறது தான் வந்து போடுவாங்க. இந்த லொக்கேஷன் தான். பட் எத்தனை மணிக்கு பறக்க விடுவாங்கன்னு சொல்லிட்டு தெரில. நான் பலூன்லலாம் போவேனான்னு கேட்டிங்கன்னா நான்லாம் சத்தியமாக போக மாட்டேன். ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்து ஒரு வீடியோலாம் பார்த்தேன்.
பலூன் வந்து வானத்துலேருந்து பற்றிக்கிட்டு எரிஞ்சு அப்படியே வந்து கீழே விழுறது, அதுலேருந்து வெளியே சூடு தாங்க முடியாமல் எல்லோரும் குதிக்கிறாங்க வெளியே, அப்படியே லிட்டரலாக மேலேருந்து ஸ்கைலேருந்து விழுறாங்க ஆளுங்களாம். ஸோ அந்த வீடியோலாம் பார்த்ததுக்கப்புறம் ஐயோ நான்லாம் பலூனில் போக மாட்டேன்ப்பா, ஆல்ரெடி நம்மளுக்கு ஹைட்டுனா பயம், அதுவும் அந்த மனுஷன் வந்து அந்த பலூன்லேருந்து விழுறதை பார்க்கணும், ஐயோப்பா கொடுமையாக இருந்தது பார்க்கும்போது. இந்த மாதிரி இடத்துல இந்த டர்ட் பைக்லாம் இருந்ததுன்னா செம்மையாக ஃபன் பண்ணலாம். நமக்கு வாய்த்த அடிமை இவன் தான், இவனை வச்சு நம்ம என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ணுவோம். இதுதான் விட்டா கேவ் சூட்ஸ். பார்க்கிங் எங்கே கொடுத்துருக்காங்க. சரி இப்படி நிப்பாட்டுவோம், அவங்ககிட்ட கேட்டுப்போம் பார்க்கிங் எதுன்னு. ஓகே கைஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரூமு சூப்பராக இருக்குது. அண்டு இங்கே பார்த்திங்கன்னா வந்து பால்கனி கொடுத்துருக்காங்க. அப்படியே பால்கனிலேருந்து பார்த்தோன்னா தாரா அங்கே தெரியுறா பாருங்கள், அங்கே பார்க் பண்ணியிருக்கோம் தாராவை. ஓகே, ஊர் எப்படி இருக்குது பாருங்கள். அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து ஒரு பிளண்டர் மிஸ்டேக் நடந்துருச்சு. என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ரூம் நான் ஒரே ஒரு நாளைக்கு தான் புக் பண்ணியிருக்கேன் போது, ரூம் அவைலபிலிட்டி எங்கேயுமே இல்லைன்னு சொல்லிட்டு இதில் ஒரே ஒரு நாளைக்கு சீப்பாக இருக்கிறதுல இது மட்டும் தான் வந்து அவைலபிளாக இருந்தது. ஸோ இன்றைக்கி ஒரு நாள் தான் அதுவும் அவைலபிளாக இருக்குது. நான் கேட்டேன் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அன்ஃபார்ச்சுனேட்லி என்னென்னா இந்த ரூம் வந்து நாளைக்கு ஃபுல்லாக இருக்கான். அதனால் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கணும். ஏன்னா வந்து இங்கே சுற்றி பார்க்குறதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரே நாளில் சுற்றி பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அதுக்கப்புறமா நான் ஒரு லூப் ஒன்று வச்சுருக்கேன். கரெக்டாக இந்த இங்கே உருகுப் ஆரம்பித்து கொமரே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு லூப் ஒன்று இருக்குது. எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்துக்கிட்டே ரைட் பண்ணுறது ஆஃப் ரோடில். ஸோ அந்த லூப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறோன்னா இன்னும் ஒரு 3 to 4 hours ஆகும் அந்த லூப் பண்ணுறதுக்கு. நாளைக்கு நம்மளுக்கு வந்து 12 o'clock தான் செக் அவுட்டு, அதனால் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இயர்லி மார்னிங் நம்ம ஏஎம்சி வந்து போனோன்னா நம்மளால் வந்து ஃபுல்லாக சுற்றி பார்க்க முடியும். நான் இப்போ வந்து மொட்டை மாடிக்கு போய் உங்களுக்கு நம்ம வரும்போது ஒரு இது ஒன்று பார்த்தேன், மவுண்டன் ஒன்று பார்த்தேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதை காட்டுறேன் உங்களுக்கு. ஃபுல்லாக பாருங்கள். பாருங்கள் இங்கே இந்த வியூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நான் இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொன்னேன், செம்ம ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அப்படியே ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். அது பார்க்குறதுக்கு அது ஒரு கோட்டைன்னு நினைக்கிறேன். அது ஆக்சுவலாக பெரிய கல்லே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கட்டியிருக்காங்க செம்மையாக. இங்கே பாருங்க எப்படி அந்த மணல் மேலேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து கட்டியிருக்காங்க பாருங்கள். இந்த மணல்லே வந்து இங்கே ஒரு வீடெல்லாம் கட்டியிருக்காங்க தெரிஞ்சுங்களா, அந்த என்ட்ரன்ஸ்லாம் படிக்கட்டு என்ட்ரன்ஸு இதெல்லாம். நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா இப்போ வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி என்னென்னலாம் சுற்றி பார்க்க முடியுமோ எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு நாளைக்கு நம்ம அந்த லூப்பை வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இங்கேருந்து கிளம்புறதா இல்லைனா வந்து வேறு எதனா ஒரு ஹோட்டலில் போய் நம்ம வந்து இங்கே ரூம் எடுக்கலாமான்றதை வந்து நம்ம வந்து யோசிக்கணும். ஸோ இன்னொரு ரூம் அவைலபிளாக இருக்கும். அப்புறம் வந்து அது 6000 ரூபாய். இப்போ நம்ம எடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து 3000 ரூபாய். ஸோ எனக்கு வந்து காசு அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து வேஸ்ட் பண்ண விருப்பம் இல்லை. பார்ப்போம். ஸோ இந்த ஒரு vlog நான் இதோட முடிச்சிக்கிறேன். ஹோப் யூ கைஸ் லைக் டுடேஸ் வீடியோ எப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்காகவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லவ் யூ ஆல். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை பை. செம்ம டயர்டாக இருக்கேன். ஓகே கைஸ், ரூமுக்கு வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா வந்து டக்குன்னு ரெடியாகி என்ன டயர்டாக இருந்தாலும் சரி என்னவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து இதை போய் நான் காமிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்பிட்டேன். இங்கே பாருங்களேன், திடீர்னு இவ்வளோ பெரிய ஓட்ட வருதுன்னு சொல்லிட்டு ஷாக்காகிட்டேன் நான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கேசல். இதே மாதிரி வந்து இங்கே இதை விட பெரிய கேசல் இருக்குது, இதை விட ஹைட்டான ஒரு கேசல் ஒன்று. கைண்ட் ஆஃப் வந்து மேலே ஏறணும்னு நினைக்கிறேன் கிளைம் பண்ணி. இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு ட்ரக் இருக்கும், 6 மணிக்கெலாம் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம போய் பார்த்துடலாம். இதுதான் வந்து நம்ம ஸ்டே பண்ணியிருக்க ஹோட்டலு. அண்டு இங்கே பாருங்கள், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேசல். இந்த கேசலோட பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆர்டா ஹிசார் கேசலாம். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகத்துலேயே ஃபஸ்ட்டு வந்து இந்த மல்டி ஸ்டோரி பில்டிங் இருக்கும் பார்த்திங்களா, அது வந்து அதில் ஒன் ஆஃப் த இது வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த கேசல் தானே அந்த காலத்தில். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய இந்த ப்ரொடெக்ஷனுக்கு இதுக்குன்னு சொல்லிட்டு நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த கேசலை. இந்த ரோமானியர்களாக இருக்கட்டும், அது மாதிரி வந்து
நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து போர் தொடுக்கும்போது இந்த இடத்துல போர் நடக்கும்போது இந்த ஒரு கேஸ்டில் வந்து நிறையவே விக்டரிஸ் டிஃபீட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்துருக்கான். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து கேவ் டைப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லா வீடுமே இருக்குது. இங்கே இருக்க வீடு எல்லாமே எனக்கு என்னென்னா இப்போ இவ்வளோ தூரம் சரசரன்னு இறங்கி போகிறேனே, திரும்ப வரும்போது நான் இதே வழியாக ஏறி வரணுமே, நான் எப்படி இற போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். தாராவை எடுத்துகிட்டு வந்திருக்கலாமோ அப்படின்னு. ஓகே, மேலே கிளைம் பண்ணணும். இது செம்ம ஹைட்டு கிளைம் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த இடமே வீடு எப்படி இருக்குது பாருங்கள். ஊரே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாகவே கேசல் தான். இது உள்ள பார்த்திங்கன்னா நிறைய சுரங்கங்களும் இருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து கையிலேயே காவிங்ஸ் பண்ணது. ஏதோ ஹார்ஸ் ரைடிங் சென்டர் தான் இது. எப்படியா போகிறது கேசலுக்கு? இருங்க, நான் மேப் பார்த்துட்டு வரேன். ஓகே மக்களே, இந்த பக்கம் தான் வந்து நம்ம போகணும். இந்த பக்கம் தான் நம்ம போகணும். இதை பாருங்கள், நம்ம ஊர் காட்டுப்புறாலாம் எங்கள் ரோட்டில் சுற்றிட்டு இருக்கு பாருங்கள். எல்லாமே காட்டுப்புறா. செமையாக இருக்குது கைஸ். இங்கெல்லாம் தாராவை எடுத்து வந்து செமையாக ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம். சூப்பராக போகிறோம். அங்கே நம்ம பார்க்கிங்லேருந்தே கூட வச்சு எடுக்கலாம். ஏன்னா வந்து க்ளீனாக தெரியுது அங்கே பார்க்கிங்லேருந்தே கூட. டிக்கெட் எடுக்கணுமா, எங்கே போய் டிக்கெட் எடுக்கணும்னு சொல்லிட்டு தெரில. எல்லாமே பாருங்களேன், வீடு ஃபுல்லாக இந்த மாதிரி தான் வந்து பெரிய பெரிய பாறையிலே செதுக்கி கட்டியிருக்காங்க. தண்ணி குடிக்கிற குளா இது. அடா செம்மையாக இருக்கு. இந்த மாதிரி வந்து அடியில் நிறைய கொகையாக வந்து நிறையா இருக்குது. டிக்கெட் தான் எங்கே எடுக்கணும்னு சொல்லிட்டு தெரியல எனக்கு. பயங்கரமாக இருக்குப்பா இது. எதனா ஒரு பொந்துக்குள்ளே டிக்கெட் கவுண்டர் இருக்கா பாருங்கள். சமஸ்டிப்பாக இருக்குது. ஹோட்டல்லேருந்து பார்க்குறதுக்கு ஹோட்டலுக்கும் இதுக்கும் ஈக்குவல் லெவலில் இருக்கா. இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது. இங்கேருந்து மொத்தமாக வியூ தெரியும் நினைக்கிறேன். பாருங்க, இங்கெல்லாம் பாருங்கள். இந்த மவுண்டனுடைய ஷேப் தெரியுதா உங்களுக்கு? பாறைங்களுக்குள்ளே ஒரு ஊரே கட்டியிருக்காங்க. இதெல்லாம் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். நாயங்களாம் உள்ள இடுது. இதெல்லாம் பாருங்க கைஸ், அந்த காலத்தில் ரெடி பண்ணது போல இருக்க தண்ணி குடிக்கிறதுக்கு. இதெல்லாம் தண்ணி இருக்கும்னு நினைக்கிறேன். கேஷில் என்ட்ரன்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். இதெல்லாம் பாருங்கள், பழங்காலத்து பெட்டி இதெல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. சேரு இதாங்க கேசல். கேசலோட என்ட்ரன்ஸ் இது. டிக்கெட் எடுக்கணும், எங்கே எடுக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரில. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதோடைய ஹிஸ்ட்ரி. 86 meters ஆஃப் ஹைட்டாக இது. அண்டு அர்பன் ஃபேப்ரிக் ராக் பீக்
10th and 13th சென்ச்சுரிஸில் வந்து பார்த்தா வந்து டேட்டட் இது பண்ணியிருக்காங்க, கார்பன் டேட்டட் பண்ணியிருக்காங்க போகிறது. மேலே போகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகுமா, 5 நிமிஷத்தில் நம்ம டாப்புக்கே போயிடலாமா. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இவங்க விளக்கு வைக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் போனதெல்லாம் கிடையாது போல இருக்குது. இதெல்லாம் வந்து கேனன் பால் அடிச்சதான் கீழே அந்த இதில் போட்டிருக்காங்க. பயங்கர ஒரு ஸ்டிப்பாக இருக்குது இதெல்லாம் வருது. நீங்கள் வந்து பாருங்கள், இது எல்லாமே வந்து எப்படி தெரியுதுன்னு பாருங்கள், சூப்பராக. இது எல்லாமே வீடு. எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஊர் மாதிரி தான் காதலர்கள் வந்து ஃபுல்லாக ஆக்குபை பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் சும்மாவே வந்து எங்கன்னா போய் எதனா கஸ்டமர்ஸாக பண்ணிகிட்டு இருப்பாங்க. இது வேறு பொந்தாக கட்டி வச்சுருக்காங்க. இதுக்காகவே எந்த பொந்துக்குள்ளே திடீர்னு எட்டி பார்த்தாலும் யாராச்சும் திடீர்னு இந்த புதுப்புன்னு ஓடுறாங்க. ஆமாம் தலையடிக்குதுப்பா. பாருங்க எவ்வளோ சிகரெட் அடித்து வச்சு போட்டிருக்காங்க பாருங்கள் ஃபுல்லாக. யாரா இந்த மாதிரி இடத்துக்கு வந்து சிகரெட் அடித்து அதெல்லாம் கிறுக்கி. அப்பா பாருங்கள் எப்படி வந்து கனெக்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள் ஒன்றுத்துலேருந்து இன்னொருத்துக்கு. ஏன்னா எமர்ஜென்சினா ஓடுறதுக்கு செல்ஃபு அந்த காலத்துலேயே செல்ஃப்லாம் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. இதுதான் டாப்பா இல்லை இன்னொருக்கா? இதுதான் டாப். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து டர்க்கியுடைய ஃப்ளாக் பறக்குது. அங்கெல்லாம் தாரா இருக்குது. அப்பா எனக்கு மேலேருந்து கீழே பார்க்க லைட்டாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் இது ஏதோ ஒரு மெயின் ஸ்கொயர் போல் இருக்குது. அண்ட் இதுதான் வந்து உப்புங்கா உடைய ஊர். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டர்ட் ட்ரையல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து போகும். நம்ம அதெல்லாம் போனாலும் போகலாம், இல்லைனா வந்து ஹார்ஸில் போனாலும் போகலாம். இதே மாதிரி இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள். இதை பார்த்தீங்களா, இதுவும் இதே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. குதிரையில் வந்து நீங்கள் சுற்றி பார்க்கணும்னு நினச்சா நம்ம சுற்றி பார்க்கலாம். நான் எப்படி சுற்றி பார்க்க போகிறேன் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவாக தான் பார்க்கணும். நாளைக்கு தான் தெரியும் என்ன கதைன்ட்டு. நான் இன்றைக்கி போய்ட்டு உட்காந்து எல்லாத்தையும் வந்து பிளான் பண்ணணும். இது என்னென்னா ரூம் பக்கத்துலேயே இருக்கணுன்னே தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டக்குன்னு வந்துட்டேன். இதுதான் அந்த மவுண்டனுடைய பீக் பாருங்கள் எப்படி தெரியுது. இங்கெல்லாம் வந்து வெயில் பட்டையை கிளப்பிட்டுருக்கு. ஆனால் அங்கே மேலே பாருங்கள் ஸ்னோ இருக்குது. நான் மேலே வந்தவொடனே வந்து திப்பு திப்பு இங்கேருந்து ஓடிக்காங்க காதல் ஜோடி. கழிச்சு விட்ட பெருமை எனக்கு தான்டா சேரும். மேலே இங்கேயா இருக்கட்டும், இல்லை காலேஜ் படிக்கும்போது இந்த வண்டலூர் ஜூலாம் போவோம் பார்த்தீங்களா, அங்கேயா இருக்கட்டும். இதே போல் தான் நம்ம வந்து ஒண்டி கட்டை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரி நம்ம கண்ணு முன்னாடி வந்து கப்பலாக சுற்றிட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வயிற்றாச்சலாக இருக்கும்ல. இந்த மாதிரி நம்ம போய் நின்னோனாலே அவங்களே வந்து தெரிச்சு ஓடிடுவாங்க ஓட விட்டேன். அண்டு
அருமையாக இருக்குது. கொஞ்ச நேரம் நம்ம இங்கே உட்காருவோம் தனியாக, நம்ம உட்காந்து வியூ என்ஜாய் பண்ணுவோம் ஜாலியாக. இந்த பாருங்கள், இங்கெல்லாம் ட்ரையல் போகுது பாருங்கள் ரோடு, பார்த்து தெரிஞ்சுங்களா? இது மாதிரி நிறையா இருக்குது. இங்கே வந்து ஒரு பழங்காலத்து பொருள் விற்கிற ஆன்டிக்ஸ் கிடைக்கும் ஒன்று. இங்கே பாருங்கள், குழாலாம் பாருங்கள், இந்த குழாலாம் எப்படி இருக்கு பாருங்கள். இதெல்லாம் என்னதுன்னு சொல்லிட்டு தெரில. ஆனால் இந்த குதிரை பொம்மை சூப்பராக இருக்குது. ஹவு மச் இஸ் திஸ்? 1500. ஓ, Bronze. Original bronze. நல்லா இருக்குது. 3000 ரூபாய் நம்ம ஊர் காசுக்கு. Babacığım bu kaç lira diyorlar? O tersin başı. அந்த தண்ணி குடிப்பாங்க பாருங்கள் அது. துப்பாக்கியுடைய பேரல் இது. Yamuk ya. இதெல்லாம் வந்து அந்தளவுக்கு பழசா இல்லை, இதெல்லாம் வந்து இவங்களே வந்து பழசாக பண்ணி வச்சுருக்காங்க. அவ்வளோதான். 200 lira var ya. மந்திரக்கூழ். Tamam. ஏன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு பார்க்குறேன். வந்ததுக்கு ஒரு மெமரிக்கு எதனா ஒன்று வாங்கலான்னு. செருப்பு பாருங்கள், இதே டைப் செருப்பு வந்து நம்ம ஊர்லேயே இருந்திருக்கு.